நண்பர்களே, ஒரு நாள் நீங்கள் கண்ணாடியின் முன் நின்று உங்களையே பார்த்து கொண்டு, நான் இத்தனை வருடங்களாக வாழ்ந்த வாழ்க்கை உண்மையிலேயே என்னுடையதா அல்லது மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயத்தில் நான் நடித்துக் கொண்டிருந்த ஒரு வாழ்க்கையா என்று கேட்க வேண்டிய நிலை வந்தால், அந்த கேள்விக்கு உங்களிடம் இருக்கும் பதில் உங்களை மிகவும் காயப்படுத்தலாம். ஏனென்றால் பலர் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதில்லை. அவர்கள் மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவன் என்ன நினைப்பான், இந்த சமூகம் என்ன பேசும், என் குடும்பம் ஏற்றுக்கொள்ளுமா, என்னை பார்த்து யாராவது சிரித்து விடுவார்களா? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கொண்டே நீங்கள் உங்கள் சொந்த கனவுகளுக்கு மெதுவாக மரண தண்டனை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு ஓநாயை நினைத்து பாருங்கள். அது கூட்டத்துடன் ஓடும்போது கூட்டத்தின் வேகத்தை பின்பற்றலாம். ஆனால் அது தனியாக காட்டுக்குள் நடக்கும் போது அதன் ஒவ்வொரு அடியும் அதனுடைய சொந்த முடிவுதான். அதற்கு யாரும் பாதையை காட்டுவதில்லை. அது தானாகத்தான் தன்னுடைய பாதையை தேர்ந்தெடுக்கும். இருளில் பசியுடன் அது தனது பாதையை தானே உருவாக்குகிறது. அதனால்தான் அது தனித்துவமானது. உங்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். எல்லோரும் செல்லும் பாதையில் சென்றால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கென்று ஒரு வாழ்க்கையை உருவாக்க வேண்டுமென்றால் சில நேரங்களில் கூட்டத்திலிருந்து விலகி நிற்கும் தைரியம் வேண்டும். உங்களை யாரும் சங்கிலியால் கட்டவில்லை. ஆனால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற ஒரு சிறிய வாக்கியம் உங்கள் முழு வாழ்க்கையையும் சிறைச்சாலையாக மாற்றிவிட முடியும். நீங்கள் விரும்பிய தொழிலை தேர்வு செய்யாமல் இருக்கலாம். உங்களுக்கு பிடித்த கனவை தள்ளி போடலாம். உங்கள் திறமையை வெளிப்படுத்த பயப்படலாம். உங்கள் மனதில் இருக்கும் உண்மையை சொல்லாமல் இருக்கலாம். ஏன், யாராவது உங்களை விமர்சித்து விடுவார்கள் என்பதற்காக. ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை விமர்சிப்பவர்கள் உங்கள் தோல்வியின் வலியை சுமக்கப் போவதில்லை. நீங்கள் இழந்த ஆண்டுகளை அவர்கள் திருப்பி கொடுக்கப் போவது இல்லை. நீங்கள் இரவில் அழுத கண்ணீரை அவர்கள் துடைக்கப் போவதில்லை. நீங்கள் விட்டுவிட்ட கனவுகளுக்கு அவர்கள் புதிய உயிர் கொடுக்கப் போவதில்லை. அப்படி இருக்க ஏன் உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை அவர்களிடம் கொடுக்கிறீர்கள்? ஒரு கல்லறையை கற்பனை செய்து பாருங்கள். அங்கே புதைக்கப்பட்டிருப்பது ஒரு மனிதன் மட்டும் அல்ல, அவன் வாழாமல் விட்ட ஆயிரக்கணக்கான கனவுகளும் கூட. அவன் சொல்ல நினைத்த வார்த்தைகள், அவன் தொடங்க நினைத்த தொழில், அவன் உருவாக்க நினைத்த வாழ்க்கை, அவன் அடைய நினைத்த வெற்றி எல்லாமே இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கிறது என்ற பொய்யுடன் புதைக்கப்பட்டிருக்கலாம். நண்பர்களே, மரணம் வரும்போது மட்டுமே வாழ்க்கை முடிவதில்லை. உங்கள் கனவை கைவிடும் நாளிலேயே உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதி இறந்து விடுகிறது. அதனால் இன்று ஒரு முடிவெடுங்கள். நீங்கள் உயிரோடு இருக்கும் போதே உங்கள் வாழ்க்கையை உருவாக்குங்கள். மற்றவர்களை மகிழ்விப்பதற்காக உங்கள் வாழ்க்கையை அளிக்காதீர்கள். உங்களை மதிக்காதவர்களிடம் உங்கள் மதிப்பை நிரூபிக்க ஓடாதீர்கள். உங்கள் கனவை புரிந்து கொள்ளாதவர்களிடம் உங்கள் கனவுக்கான அனுமதியை கேட்காதீர்கள். உங்கள் பாதையை யாராவது கேலி செய்தால் நடந்து கொண்டே இருங்கள். உங்கள் வேகத்தை யாராவது கேலி செய்தால் ஓடிக்கொண்டே இருங்கள். உங்கள் தோல்வியை யாராவது கொண்டாடினால் அமைதியாக மீண்டும் எழுங்கள். உங்களை யாராவது கீழே இழுக்க முயன்றால் அவர்களுடன் சண்டையிடுவதற்கு பதிலாக அவர்கள் எட்டாத உயரத்திற்கு உயரமாக வளருங்கள். ஏனென்றால் உங்கள் வெற்றி சத்தமாக பேசும் நாளில் உங்கள் விளக்கம் தேவையில்லாமல் போய்விடும். உங்களை மீண்டும் உருவாக்குங்கள். இனிமேல் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று கேட்காதீர்கள். நான் என்ன ஆக விரும்புகிறேன் என்று கேளுங்கள். அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று பயப்படாதீர்கள். என் இலக்கை அடைய இன்று நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்கள். உங்கள் நேரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கவனத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மன அமைதியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கனவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தேவைப்பட்டால் உங்கள் நண்பர்கள் வட்டத்தை மாற்றுங்கள். உங்கள் பழக்கங்களை மாற்றுங்கள். உங்கள் சிந்தனையை மாற்றுங்கள். உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றுங்கள். ஆனால் உங்கள் கனவை மட்டும் விட்டுக் கொடுக்காதீர்கள். ஒரு பாம்பு வளரும் போது
பழைய தோல் அதற்கு சிறியதாகி விடுகிறது. அப்போது அந்த தோலை பிடித்து கொண்டு வாழ்வதில்லை, அதை விட்டு விடுகிறது. அதே போல நீங்களும் வளர வேண்டுமென்றால் உங்களை கட்டுப்படுத்தும் பழைய மனிதரை விட்டுவிட வேண்டும். உங்களை கட்டுப்படுத்தும் அந்த பழைய பயத்தை விட்டுவிட வேண்டும். பழைய சோம்பலை விட்டுவிட வேண்டும். மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக வாழும் பழக்கத்தை விட்டுவிட வேண்டும். ஏனென்றால் புதிய வாழ்க்கையை உருவாக்க வேண்டுமென்றால் பழைய வாழ்க்கையின் சில பகுதிகளை புதைக்க வேண்டியிருக்கும். இன்று முதல் எல்லாருக்கும் பிடித்த மனிதராக இருப்பதை நோக்கமாக வைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு நீங்களே மதிப்பளிக்கும் மனிதராக மாறுவதை நோக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். எல்லோரும் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். உங்கள் பாதையை நீங்கள் புரிந்து கொண்டால் போதும். எல்லோரும் உங்களை ஆதரிக்க வேண்டும் என்று காத்திருக்காதீர்கள். ஆதரவு இல்லாத இரவுகளிலும் உங்களுக்காக நீங்கள் எழுந்து நிற்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையின் ஹீரோவாக வேறு யாரும் வரப்போவதில்லை. நீங்கள் தான் வர வேண்டும். நீங்கள் தான் எழ வேண்டும். நீங்கள் தான் போராட வேண்டும். நீங்கள் தான் கட்ட வேண்டும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் வெல்ல வேண்டும். உங்கள் வாழ்க்கைக்கான முதல் முடிவை இன்றே எடுங்கள். இந்த வீடியோவை இப்போது பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் ஒரு நிமிடம் அமைதியாக இருங்கள். உங்களிடம் நீங்களே ஒரு கேள்வி கேளுங்கள். நான் உண்மையில் விரும்பும் வாழ்க்கையை வாழ்கிறேனா அல்லது மற்றவர்கள் எதிர்பார்க்கும் வாழ்க்கையை வாழ்கிறேனா? அந்த பதில் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் பயப்படாதீர்கள். அதுதான் உங்கள் மாற்றத்தின் முதல் நாள். இந்த வீடியோ உங்களை கொஞ்சமாவது சிந்திக்க வைத்திருந்தால் லைக் செய்யுங்கள். இந்த வார்த்தைகள் மற்றொருவரின் வாழ்க்கையையும் மாற்றலாம் என்று நினைத்தால் ஷேர் செய்யுங்கள். மேலும் இனிமேல் மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக அல்ல, உங்கள் வாழ்க்கைக்காக போராட தயாராக இருந்தால் கீழே என் வாழ்க்கை என் முடிவு என்று கமெண்ட் செய்யுங்கள். இந்த ஒரு வாக்கியம் ஒரு சாதாரண கமெண்ட் அல்ல, உங்களுக்கே நீங்கள் கொடுக்கும் ஒரு சத்தியமாக இருக்கட்டும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உலகம் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், உலகம் உங்களை நிராகரிக்கலாம், உலகம் உங்களை கேலி செய்யலாம். ஆனால் நீங்கள் உங்களை விட்டுக் கொடுக்காதவரை உங்கள் கதை இன்னும் முடிவடையவில்லை. உங்கள் வாழ்க்கையை உங்களுடைய கைகளால் உருவாக்குங்கள். ஏனென்றால் இந்த வாழ்க்கை அவர்களுடையது அல்ல, இது உங்களுடையது. உங்கள் வாழ்க்கை, உங்கள் விதி, உங்கள் போராட்டம், உங்கள் வெற்றி. நன்றி நண்பர்களே.